என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆயில்ய நட்சத்திரக்கார பெண்கள் ஜாதகம் வந்தால் பையங்க வீட்டில் ஐயோ அம்மா இருக்குன்னு நீங்கள் பிறக்கும் போதே உங்கள் ஆயுளை நிர்ணயம் பண்ணுறாங்க. அது எப்படி ஒரு பெண்ணு வந்த உடனே பூச நட்சத்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மகா சோம்பேறி. ஏன்னா சனி ஆதிக்கம் உள்ளது. ஸோ நம்ம கொஞ்சம் நகை இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, இல்லை நம்மள்ட்ட இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல, ஆனால் நல்லா சோஷியலைஸ் பண்ணுவாங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரக்கார பெண்கள் பார்த்திங்கன்னா மனசளவில் எப்போவுமே ரொம்ப இறுகி இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அடிபடுவாங்க. அப்படியே கஷ்டம்ப்பா எனக்கு இன்றைக்கி நாளைக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கும்பொழுது இறை அனுகிரகத்தில் டக்குன்னு அவங்களுக்கு ஒரு பணம் வர்றதோ ஏதோ ஒன்று. பூசம் அப்படி. ஆயில்யம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர உழைப்பாளிகள். வீட்டுக்காக நிறைய உழைப்பாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க நிறைய விஷயத்தை. நீங்கள் கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா பேசுங்க, முடிவு பண்ணுங்கள். பட் அந்த கல்யாணம் பண்ணுறது, திருமங்கல்யம் கழுத்தில் ஏறுறதுங்கிறது கடகராசிக்காரர்கள். கடகராசி பெண்கள் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நெஞ்செழுத்தம். ஏன்னா சந்திரனோட வீடு இல்லையா கடகம் அப்படிங்கிறது. லேஸில் அவங்கள்ட்ட மனசில் இருக்கிற விஷயத்த வாங்க முடியாது. இதில் புனர்பூசம் கொஞ்சம் லொடலோட டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா மிதுனத்தில் புனர்பூசம் 1, 2, 3 வரும் பாதம், கடகத்தில் தான் 4 வரும். அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த வாசனை, அந்த மிதுன ராசியோட வாசனை கண்டிப்பாக இருக்கும். பூச நட்சத்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மகா சோம்பேறி. ஏன்னா சனி ஆதிக்கம் உள்ளது. ஒரு வீட்டில் தண்ணி எடுத்து கொடுக்கணுன்னா கூட இவங்களுக்கு மற்றவங்க தான் வேலை செய்யணும். இவங்க இப்படியே உட்காந்துருப்பாங்க. செய்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே சொல்கிறத விட டக்குன்னு எந்திரிச்சு போய் செய்கிறது தானே. ஸோ பூச நட்சத்திரம் கொஞ்சம் வாழைப்பழ சோம்பேறி. ஆயில்யம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபிலாசபி பேசுவாங்க. ஐயோ எனக்கு அதுலெல்லாம் ஆசையே இல்லைப்பா, சென்ட்டா ஐயோ எனக்கு பிடிக்கவே வாசனையே தலைவலிக்கும்ப்பா, இதெல்லாம் சொல்லுவாங்க. வார்ட்ரோபை போய் திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இம்போர்ட்டட் தான். எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட இந்தியன் மேடாகவே இருக்காது. ஸோ இந்த ஆயில்யம் அடுத்தவங்க நம்மளை இப்படி நினச்சிருவாங்களோ. ஸோ நம்ம கொஞ்சம் நகை இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, இல்லை நம்மள்ட்ட இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல, ஆனால் நல்லா சோஷியலைஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். வீட்டு விஷயங்கள் எதையுமே பேச மாட்டாங்க. வீட்டில் என்ன அப்படிங்கிறது அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆயில்ய நட்சத்திரக்கார பெண்கள் குறிப்பாக எல்லாரிடத்துலையும் நல்லா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலி இந்த ஆயில்ய நட்சத்திரம்னா ஜாதகம் எடுக்கிறச்சே பொருத்தத்தில் ஐயோ ஆயில்யமாக வேண்டாம், மாமியாருக்கு ஆகாது அப்படின்வாங்க. அது உண்மையே கிடையாது. நான் இந்த இதில் இது சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஆயில்ய நட்சத்திரக்கார பெண்கள் ஜாதகம் வந்தால் பையங்க வீட்டில் ஐயோ அம்மா இருக்குன்னு நீங்கள் பிறக்கும் போதே உங்கள் ஆயுளை நிர்ணயம் பண்ணுறாங்க. அது எப்படி ஒரு பெண்ணு வந்த உடனே சில வீடுகளில் அது நடக்கும். இந்த குருவி உட்காந்து பணங்காய் விழுந்த கதை தான். அதனால் எப்போவுமே எந்த நட்சத்திரக்கார பெண்களாக இருக்கட்டும், ஆண்களுக்கு மட்டும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா ஆண்களுக்கு நட்சத்திர தோஷமே கிடையாது. பெண்களுக்கு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ராசி பலன்கிறதுனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இந்த ஆயில்ய நட்சத்திரக்கார பெண்கள் பார்த்திங்கன்னா மனசளவில் எப்போவுமே ரொம்ப இறுகி இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அடிபடுவாங்க. இப்போ புனர்பூசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ்வாங்க. ராமரோட நட்சத்திரம், அவங்களுக்கு எல்லாமே இருக்கும், வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்துடும். புனர்பூசத்துக்கு மட்டும் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. பூசம் எப்படின்னு கேட்டிங்கன்னா குருவினுடைய நட்சத்திரம், குரு வாசம் பண்ணுற நட்சத்திரம் பூசம். ஸோ தெய்வ அனுகூலம் நிறையா இருக்கும். அப்படியே கஷ்டம்ப்பா எனக்கு இன்றைக்கி நாளைக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கும்பொழுது இறை அனுகிரகத்தில் டக்குன்னு அவங்களுக்கு ஒரு பணம் வர்றதோ ஏதோ ஒன்று. பூசம் அப்படி. ஆயில்யம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர உழைப்பாளிகள். வீட்டுக்காக நிறைய உழைப்பாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க நிறைய விஷயத்தை. ஸோ அவங்க இந்த 3 நட்சத்திரத்தில் யார் அதிகமாக கஷ்டப்படுவான்னு கேட்டிங்கன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக கஷ்டப்படுவாங்க. ஸோ இவங்க இந்த 2025 எப்படி இருக்கும், குடும்பத்தில் எப்படி இருக்கும்னா, இந்த வருடம் திருமணத்தை பற்றி யோசிக்காதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க, முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ராகு 8ல் வரார். குடும்பத்தில் குழப்பம் வர்றதுக்குன்னே கேது 2ல் வரார்.
அதனால் கல்யாணம் ஆகும்போதே ராகுக்கு எது சரியில்லைங்கும் போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஸோ கோச்சார ரீதியாக நமக்கு அஷ்டம சனி விடுது, 12ஆம் இடத்துல குரு வரார். ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. 2026 நீங்கள் கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஸோ இந்த வருடம் நீங்கள் வந்து கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா பேசுங்க, முடிவு பண்ணுங்கள். பட் அந்த கல்யாணம் பண்ணுறது, திருமங்கல்யம் கழுத்தில் ஏறுறதுங்கிறது 2026 பண்ணுறது பெட்டர். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா பொருத்தம் பார்த்தோம், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. அதுக்காக தான் இதை வந்து ஒரு அட்வைஸாக நான் சொல்கிறேன். அடுத்தது ஆரோக்கியம். இந்த அஷ்டம சனி விலகுது. மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. அஷ்டம சனி விலகும் பொழுது அபாடான் இருக்கும். ஏன்னா 5 வருஷம் வச்சு செஞ்சிருச்சு சனி பகவான். அது ரொம்ப பாவம். அந்த கடகராசிக்காரர்கள் ரொம்பவே, அதுவும் இந்த பூசம் நட்சத்திரத்தில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த பருவ வயதில் இந்த சனி தசான்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, ரொம்ப அப்படியே தூக்கமாக ஒரு புக்கை திறந்தாலே தூங்குங்க. அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய விடிவு காலங்க. அதனால் உங்களுடைய இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்குது. பட் மழை விட்டும் தூவானம் விடலைன்ற கதையாக ராகு வந்து 8ஆம் இடத்துல உட்காந்துக்கிறாரு, கேது 2ஆம் இடத்துல. வாயை திறந்தாலே சண்டை தான். ஸோ ஜென்ரலாக நான் வந்து கடகராசி பெண்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ரொம்ப உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லாதீங்க. ஏன்னா பேசி சண்டை வர்றதை விட பேசாமல் இருக்கிறது எவ்வளவோ பெட்டர். சும்மா தலையாட்டுங்க. வெள்ளை காக்காவா ஆமாம், கருப்பு காக்காவா ஆமாம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா வீட்டில் சண்டையே இல்லை. இதை 2025க்கு ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கோங்க. மற்றபடி பொருளாதார உயர்வு, வேலை, உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் இருக்காது. ஸோ கடகராசிக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது ஸ்தலங்கள் போங்க. ஜென்ரலாக வந்து பள்ளி கொண்ட பெருமாளை பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆதிசேஷன் மேலே தான் பெருமாள் படுத்துன்னு இருக்கார். ஸோ அனந்த சயனம்னு சொல்லுவோம். அந்த ஆதிசேஷன் பேர் அனந்தன். அதனால் அனந்தன் சிவபெருமான் கழுத்தில் இருக்கிறது வாசுகி. ஒரு ராகு வந்து அனந்தனாகவும் கேது வந்து வாசுகியாகவும் இருக்கிறது புராணங்களில் உண்டு. அனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளும் கழுத்தில் வந்து சர்ப்பத்தோட சிவன் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிக்சரும் நீங்கள் டெய்லி கார்த்தலை ஏந்தோடனே அனந்தன் வாசுகியை மனசால் பிரார்த்தனை பண்ணிங்கனாலே போதுமானது. நமக்கு பிரச்சனைகள் தீருமான்னு கேட்காதீங்க. என்றைக்குமே பிரச்சனைகள் தீராது. அதை சமாளிக்கிற அளவுக்கு கடவுள் நமக்கு அறிவை கொடுப்பார். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஒரு பிரச்சனை அப்படிங்கும்பொழுது ஒரு சொல்யூஷன் நமக்கு வந்து நிற்கும். இதுக்காகத்தான் இறைவனை நம்ம வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பரிகாரங்கள் செய்யும் பொழுது இப்போ பிரச்சனையே எனக்கு வரக்கூடாதுன்னு வேண்டாதீங்க. நம்ம ஏமாந்துருவோம். பிரச்சனைகள் வரும். பி ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ். அதனால் அடுத்த 18 மந்த்ஸுக்கு கேது 2ல் இருப்பார். ஸோ வாய்க்கு ஜிப்பு போட்டுக்கோங்க. ராகு 8ல் இருப்பார். கணவன் மனைவி சண்டை வராமல் பார்த்துக்கோங்க. இது புது விதமான ரோபோ ஏதாதா? இது ஹேர் ட்ரையர் தெரியாது. ஹேர் ட்ரையரா? நம்ம தலை குளிச்சுட்டு வந்து இப்படி ட்ரை பண்ணிக்கலாம். அக்கா இது மண்டே உள்ள போகும் போல இருக்கே. வெளியில எல்லாம் பாத்தீங்களா? வெளியில வந்து நான் அந்த இதெல்லாம் பார்த்தேன். அந்த வால்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்கீங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த வால்ல டைல் இருக்குல்ல, ஆமா, அது யாராவது ரிலேஷன்ஸோ ஃபேமிலியோ வீட்டுக்கு வந்தாங்கன்னா சரி கிளம்புறேன் அப்படின்ட்டு வாங்க. நாங்கல ஹலோ முடிஞ்சா கதவு தேடுவீங்களா? உள்ள வரது மட்டும் தான் உங்க பிளான், வெளில போறது நாங்க பிளான் போட்டாரா அப்படின்னு சொல்லி இது காதா கேலா அப்படின்றீங்களா? ஓஹோ, சரி. இது எப்படி திறப்பீங்க? இது இழுக்கிறதுக்கு 2 பேர். நான் எப்பவுமே இங்க தான் உட்காருவேன். தி கிங் சீட். சீரியஸாவே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் லைஃப்ல வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தானே. இது வந்து இதெல்லாம் ரொம்ப ஆசை. என்னோட லைஃப்ல இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. இந்த வீட்டில் நிறைய ஆசைகள் சின்ன வயசுல இருந்ததுல அது எல்லாமே வந்து இங்க பார்த்து பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.